नमस्ते पांचवी कक्षा छात्रों हिंदी लेसन थर्ड लेसन நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த செஷனோட நமக்கு थर्ड लेसन कंप्लीट ஆகுதுப்பா பார்ட் 3 ஓட शीर्षक என்ன சொல்லிருக்கோம் नन्हे बने महान அதுதான் பார்த்திருக்கோம் नन्हे बने महान யார் அப்படினா ஒரு சிறிய பையன் எப்படி மகானா ஆனாரு அப்படிங்கறத பார்த்தோம் இந்த நன்ஹேங்கிறது ஒரு छोटा लड़का ஒரு சிறிய பையன் தான் நன்ஹே அப்படினு சொல்றாங்க அந்த சிறிய பையன் யாருன்னு சொல்லுங்க ஞாபகம் இருக்கா நம்ம லெசனை பார்த்தோம் இல்லைங்களா ஞாபகம் இருக்காங்க யார் அவர் இந்த சிறிய பையன் கரெக்ட் நம்முடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி தான் நன்ஹே பனே மகான் சிறியவராக இருந்து எப்படி ஒரு உயர்வான நிலைக்கு வந்தாங்க மகானா ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் லெசன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை ஒட்டியே நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இதுவரையில் அதில் என்னென்ன எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க கடின் சப்த பார்த்துருக்கோம் கடின் சப்த பார்த்துருக்கோம் ஹார்ட் வேர்ட்ஸு அங்கிரேஜி அர்த்த பார்த்தோம் இங்கிலீஷ் மீனிங்ஸ் பார்த்துருக்கோம் சப்தார்த்த பார்த்துருக்கோம் கடின் சப்தனா என்னென்னு பார்த்தோம் ஹார்ட் வேர்ட்ஸ் டிக் வேர்ட்ஸ் பார்த்தோம் எக்ஸாம்பிள் அதை எப்படி கேட்பாங்க மிஸ்ஸிங் லெட்டர்ஸாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு அங்கிரேஜி அர்த்தனா என்னென்னு பார்த்தோம் ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம் தேர்டாக என்ன பார்த்துருக்கோம் சப்தார்த்தம் என்ன ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் உல்டே அர்த்தவாளின்னு பார்த்துருக்கோம் உல்டேனா என்ன சொல்லியிருக்கோம் ஆப்போசிட்ஸ் ஒரு வேர்டுக்கு ஆப்போசிட்டாக உள்ள வேர்டு ஹிந்தியில் கேட்பாங்க ஹிந்தியில் நம்ம ஆப்போசிட் அட்டன் பண்ணணும் இதுதான் உல்டே நெக்ஸ்ட் என்ன வச்சன்னா என்ன ப்ளூரல்ஸ் இங்கிலீஷில் சிங்குலர் ப்ளூரல் பார்க்குற மாதிரியே என்ன பண்ணுறோம் ஹிந்தியில் லிங்க்கு வச்சன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் வச்சன் பார்க்குறோம் வச்சன்னா என்னது ஆப்போசிட்ஸ் ப்ளூரல்ஸ் வச்சன்னா என்னது ப்ளூரல் நெக்ஸ்ட்டு வாக்கிய பூரா கீஜியே அப்படின்னா ஃபில்லப்ஸ் வாக்கிய பூரா கீஜியேங்கிறது தான் ஃபில்லப்ஸு இது வரலும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரலும் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவாப் தீஜியே கிவ் ஆன்சர்ஸ் கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம் வாக்கிய பனாயே சென்டென்ஸ் மேக்கிங் இது ரெண்டும் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அது தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஓகே ஜவாப் தீஜியே அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் கிவ் ஆன்சர்ஸ் நம்ம லெசன் பார்த்துருக்கோம் அந்த லெசன் ஓரியன்டாக கொஷின்ஸு அதுக்குள்ளே ஆன்சர் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன வந்திருக்கு நன்ஹே கின்கா நாம் தா நன்ஹேங்கிறது யாருடைய பெயராக இருந்தது நன்ஹேங்கிறது யாருன்னு சொல்லியிருக்கோம் லெசனில் சோட்டா லட்கான்னு சொல்லியிருக்கோம் அந்த சோட்டா லட்கா யார் லால் பகதூர் சாஸ்திரி நம்முடைய தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி நல்லா ஞாபகம் இருக்கா அதே தான் ஆன்சர் இப்போ நன்ஹேங்கிறது கொஷின் வந்துருச்சு இந்த கின்காவில் உள்ள கா ஒன்றையும் எடுத்து இங்கே வச்சுட்டோம் நம்ம நன்ஹே கா அந்த நாம் கொஷினில் உள்ளதே தான் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து என்ன பண்ணுறோம் லால் பகதூர் சாஸ்திரி இது ஒண்டி தான் நம்ம எழுதுறது பாக்கி எல்லாம் கொஷின்லேருந்து எழுதியிருக்கோம் தாவும் கொஷினில் இருக்குது நன்ஹே கா நாம் அந்த சோட்டா பாயோடைய பெயர் நேதா தலைவர் நம்மளுடைய லீடராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தான் லால் பகதூர் சாஸ்திரின்னு இருந்துச்சு ஓகேவா நல்லா புரியுதா கொஷின் நன்ஹே கின்கா நாம் தா நன்ஹே கா நாம் நேதா லால் பகாதூர்னு சொல்லணும் பகதூர் சொல்லக்கூடாது பகாதூர் ஹிந்தியில் சொல்லும்போது எப்படி சொல்லணும் பகாதூர் சாஸ்திரி தா ஓகேவா ஃபஸ்ட் கொஷின் புரிஞ்சிச்சிங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா नेक्स्ट क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா वे गंगा तट पर उदास क्यों बैठे थे அவர் கங்கை கரையில் ஏன் வருத்தமாக உட்கார்ந்திருந்தாரு அவர் யார் அவர் நம்ம நன்ஹே நம்ம சோட்டா லட்கா நன்ஹேயா அவர் ஏன் கங்கை கரையில் வருத்தமாக உட்கார்ந்திருந்தாரு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க नाव वाले को देने के लिए उसके पास पैसे नहीं थे नाव वाले को देने के लिए
उसके पास पैसे नहीं थे. அந்த போட்மேனுக்கு கொடுக்கறதுக்காக அவரிடம் பைசா இல்லை. इसलिए नन्हे ने गंगा तट पर उदास बैठे थे. இதனால நன்கே என்ன பண்ணுறாரு, கங்கை கரையில் வருத்தத்தோடு அமர்ந்திருக்காரு. ஓகேவா, புரியுதா? नावाले को देने के लिए उसके पास पैसे नहीं थे. போட்மேனுக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பைசா இல்லாத காரணத்தினால, பைசா இல்லை அவர்கிட்ட, பைசா இல்லை, அதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன, இஸ்லியே இதனால், நன்கே என்ன பண்ணுறாரு, கங்கா தட் பர் உதாஸ் பைட்டே தே. நல்லா புரியுதா? என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, வே கங்கா தட் பர் உதாஸ் கியூம் பைட்டே தே. அவர் கங்கை கரையில் வருத்தத்துடன் ஏன் அமர்ந்திருந்தார். नावाले को देने के लिए उसके पास पैसे नहीं थे. इसलिए नन्हे ने गंगा तट पर उदास बैठे थे. ஓகேவா, அடுத்த கொஷின் பார்ப்போமா? அடுத்த தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, उनके जीवन का क्या आदर्श था. அவருடைய வாழ்க்கை எந்த வகையில் ஆதர்ஷத்தா மரியாதைக்குரியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, ஏன்? உன்கே ஜீவன் கா, இதெல்லாமே கொஷினில் இருக்கு பாரு. உன்கே ஜீவன் கா இது வரலும் கொஷினில் இருக்குது. ஆதர்ஷத்தா கி, ஏன் அவரோட வாழ்க்கை ஆதர்ஷத்தா மரியாதைக்குரியதாக இருந்தது? அவரோட புக்கோட நம்ம இது என்னது முக்கியமான விஷயமே, சாதா ஜீவன் உச்ச விசார். இம்பார்ட்டன்ட் விஷயமே என்னது, இதுதான். சாதாரண வாழ்க்கை உயர்வான எண்ணங்கள் கொண்டவர் அவர். அதுதான் புக்கோட நம்மளுடைய முக்கியமான விஷயமே இந்த லெசனில். உன்கே ஜீவன் காக்கியா ஆதர்ஷத்தா, அவருடைய வாழ்க்கை எப்படி மரியாதைக்குரியதாக, என்ன வகையில் மரியாதைக்குரியதாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. உன்கே ஜீவன் கா ஆதர்ஷத்தா எந்த வகையில் மரியாதையாக இருந்ததுன்னா, அவருடைய வாழ்க்கையானது சாதா ஜீவன் உச்ச விசார், சாதாரணமான வாழ்க்கை உயர்வான எண்ணங்களை கொண்டவராக இருந்தார். ஃபோர்த் கொஷின் போகலாமா? தேர்ட் வரலும் புரிஞ்சிருச்சா? ஃபோர்த் கொஷின், சாஸ்திரி ஜி கி மிருத்யு கஹா ஹூயி தி. சாஸ்திரியோடைய இறப்பு எங்கு நடைபெற்றது? சாஸ்திரி ஜி கி மிருத்யு 11 जनवरी 1966 ஈகோ தாஷ்கண்ட் மே ஹூயி. ஏன்னா 66லாம் உங்களுக்கு என்ன நடத்தலை, நம்ம 30 வரலும் தான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ 50 வரலும் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் நம்ம 50 வரலும் பார்ப்போம். அதனால தான் 66ன்னு உங்களுக்கு நான் இங்கிலீஷ்லேயே நான் சொல்கிறேன். சரிங்களா? சாஸ்திரிஜிக்கு மிருத்யு கஹா ஹூயி, சாஸ்திரிஜியோடைய இறப்பு எங்கே நடைபெற்றது? சாஸ்திரிஜிக்கு மிருத்யு கொஷின்லே இருக்குதா? 11 தான் போட்டிருக்கோம். 11 ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? 11. ஜனவரின் JNUARY போடுவீங்க, இதை ஜனவரி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். 1966 ஈகோ எந்த ஊரில் நடந்தது? தாஷ்கந்தில் நடந்தது. தாஷ்கந்த் மே ஹூயி, தாஷ்கந்தில் தான் அவரோட இறப்பு நடைபெற்றது. ஓகே, தேர்ட் கொஷின் ஒரு ட்ரிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பி ரிவைஸ் பண்ணுறேன். உன்கே ஜீவன் கா ஆதர்ஷ் கியா ஆதர்ஷத்தா, எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையானது மதிக்கத்தக்கதாக இருந்தது? உன்கே ஜீவன் கா ஆதர்ஷத்தா கி சாதா ஜீவன் உச்ச விசார். फोर्थ क्वेश्चन, शास्त्री जी की मृत्यु कहाँ हुई थी? शास्त्री जी की मृत्यु 11 जनवरी 1966 को ताशकंद में हुई. ताशकंद में हुई. समझे? पुरिंजिदा? नेक्स्ट क्वेश्चन पोलामा. शास्त्री जी का स्वभाव कैसा था? शास्त्री जी का स्वभाव कैसा था? शास्त्री जी कैरेक्टर्स எப்படி இருந்துச்சு? शास्त्री जी का स्वभाव क्वेश्चनல இருக்குது. கோமல்தா, கோமல்ங்கிற வேர்டு ஒண்டி தான் இதில் எழுத போகிறோம், பாக்கியெல்லாம் கொஷினில் தான் எழுதுகிறோம், ரொம்ப ஈஸி. சாஸ்திரிஜியோடைய கேரக்டர் எப்படியே பண்ணது? ரொம்ப மென்மையானவர், யார்கிட்டையுமே நல்ல ரொம்ப ஹார்ஷாலாம் பேச மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. சாஸ்திரிஜி கா சுபாவ் கோமல்தா.
சாஸ்திரிஜியோட சுபாவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் எப்படி சொல்லணும்? சாஸ்திரிஜி கா சுபாவ் கோமல் தா. 7th रोमन வாக்கிய பனாயியேனா சென்டென்ஸ் மேக்கிங். ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்ட் ஓரியன்டாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். தமிழில் வாக்கியத்தில் அமையல்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஒரு வேர்டு கொடுத்து ஒரு சென்டென்ஸாக ஒரு வேர்டை சென்டென்ஸாக எழுதணும். அடுத்து வந்துட்டு இங்கிலீஷில் அதே மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஹிந்திலையும் வாக்கிய பனாயின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு வேர்டு சாகசின்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா அது ஓரில் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும். சாகசி அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்குப்பா. சாகசி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நன்கே ஏக் சாகசி பாலக்குகை. நன்கேங்கிறது ஒரு சோட்டா லட்கான்னு சொல்லியிருக்கோம், சின்ன பையன். ஏக் சாகசி பாலக்கு, ஒரு சாகசம் செய்யக்கூடிய, தீரச் செயல்கள் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தார். அவர் ஏன் அப்படி இருந்தார்னா, கங்கை நதிக்கரையை சிறு வயதிலேயே கடந்தார் இல்லையா, அதனால் சாகசம் பண்ணார். யாராலையும் எளிதாக கடக்க முடியாது. அந்த சிறு வயதிலேயே மனதில் எல்லாம் எண்ணங்கள், தீரச் செயல்கள்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருந்ததுனால அவர் செஞ்சார், சாகசம் பண்ணார். ஓகே. செகண்ட் ஒன் கேபாஸ். கேபாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங்? நாவ் மே ஜானே கேலியே, நன்ஹே கே பாஸ் பைசே நஹிந்தே. நாவ் மே ஜானே கி, படகில் செல்வதற்கு, நன்கே கே பாஸ், நன்கேயிடம், பைசா இல்லை, அவரிடம், அருகில், அவர்கிட்ட ஒன்றுமே பைசா இல்லை. கே பாஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங்? நாவ் மே ஜானே கி, நன்கே கே பாஸ் பைசே நஹித்தே. ஃபஸ்ட்டு ஒன் சாகசி. சாகசிக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங்னா, நன்கே ஏக் சாகசி பாலக்கை. செகண்ட் ஒன் கே பாஸ், நன்கே நாவ் மே ஜானே கி, நன்கே கே பாஸ் பைசே நஹித்தே. அதுதான் செகண்ட் சென்டென்ஸு. தேர்டு ஒன் என்ன அப்படின்னாக்க கரீப். கரீப்னா ஏழை, புவர்னு பார்த்துருக்குறோம். அதுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னா, நன்கே ஏ கரீப் பாலக்தா. நன்கே ஒரு ஏழை மாணவன். ஓகேவா? கரீப்னா ஏழை, புவர். நன்கே ஏ கரீப் பாலக்தா, ஒரு ஏழை மாணவன். சகாயத்தா, ஃபோர்த் ஒன் சகாயத்தா. சகாயத்தானா ஹெல்ப்பு. नन्हे अपने धनी मित्र की सहायता स्वीकार नहीं की. நன்கே தன்னுடைய செல்வந்தனான ஃப்ரெண்டு கிட்ட சகாயத்தா ஹெல்ப்பை வந்து ஸ்வீகார் நஹிக்கி, அக்செப்ட் பண்ணிக்கல, ரிஃப்யூஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா. அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு முன் வந்தார். முன் வந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிட்டாரானாக்கா வேணாம், என்கிட்ட இருந்தால் நான் வரேன், நான் யார்கிட்டையும் ஹெல்ப்பு கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கல. சகாயத்தானா ஹெல்ப், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து தானாக முன் வந்து ஹெல்ப் பண்ண வந்ததையும் நம்மளுடைய நன்கே என்ன பண்ணார், வேண்டான்னு மறுத்துட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் பிரசித்த, புகழ்பெற்ற, ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரசித்தங்கிற வேர்டுக்கு என்ன சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கா நதி எக் பிரசித்த அவர் பவித்திர நதியாக. கங்கா நதி, கங்கைங்கிற நதி, ஏக் ஒரு, பிரசித்த புகழ்பெற்ற மற்றும் பவித்திர புனிதமான நதியாக இருக்கிறது. பிரசித்த கங்கா நதி ஏக் பிரசித்த और பவித்திர நதியாக. புரியுதுங்களா? இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது. எதில்? தேர்ட் லெசனில். தேர்ட் லெசன் என்னது? நன்கே பனே மகான். அந்த லெசனை 2-3 டைம்ஸ் நம்ம நல்லாவே ரிவைஸ் பண்ணியாச்சு. அதனால் நல்லா லெசன் நல்லாவே உங்களுக்குலாம் ஞாபகம் இருந்திருக்கும். அது தவிர ஒன் வேர்டாக சொல்லி எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தேன். இப்போ தேர்ட் டைம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசனுடைய எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணியிருக்கணும். நான் நோட்டில் நேரில் பார்க்கும்போது உங்கள் நோட்டில் நான் கரெக்ஷன் பண்ணுவேன். அடுத்து நல்லா மெமரி பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி நீங்களே திருத்தி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஜென்ரல் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது லெசனுக்கு இல்லை, உங்களோட ஜிகே கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் கிளாஸஸ் போகும்போது இந்த நாலேஜெலாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் சோஷியல்லாம் கூட உங்களுக்கு இதை பற்றி வந்திருக்கலாம். ஓகே, என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5-year plan அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக ஒரு சொல்ல இருக்கிறேன். 5-year plan சொல்லிட்டு 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க.
நம்ம ஹிந்தியில் அது என்ன சொல்லுவோன்னா பஞ்சவர்ஷிய யோஜனா. யோஜனா அப்படின்னா பிளான், திட்டம். 5 இயர் அப்படிங்கிறத பாஞ்சுன்னு சொல்லுவோம். 5 வந்து பாஞ்சுன்னு சொல்லுவோம். இயரை வர்ஷிய அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சவர்ஷிய யோஜனா, 5 இயர் பிளான். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பஞ்சவர்ஷிய யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1951 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த பஞ்சவர்ஷிய யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1951. 2017 வரலும் நடந்திருக்குப்பா இந்த பஞ்சவர்ஷிய யோஜனா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய விவசாயம் சம்மந்தமான விஷயங்களை எடுத்துக்குவாங்க, இண்டஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்களை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை பற்றி அந்த திட்டத்தில் பிளான் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஐடியாலாம் பண்ணலாம், மக்களுக்கு முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசனை பண்ணி எது மிகவும் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த 5 ஆண்டு திட்டத்தில் அந்த செயல்களை தான் நடைமுறைப்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 5 இயர் பிளான்ஸு 1951 2000 வரலனாக்கா 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணுவாங்க. இப்போ 1951 அதுலேருந்து 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ், அது மாதிரி எடுத்துப்பாங்க. அது வரலும் 2017 வரலும் எத்தனை 5 இயர் பிளான் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 5 இயர் பிளான்ஸ் நடந்திருக்குப்பா. எத்தனை 5 இயர் பிளான்னு? 12 5 இயர் பிளான்ஸ். பஞ்சவர்ஷிய யோஜனா 12 5 இயர் பிளான்ஸ் பஞ்சவர்ஷிய யோஜனா நடந்திருக்குது. 12வது 5 இயர் பிளான் தான் லாஸ்ட் 5 இயர் பிளானாக நடந்திருக்கு. 12th நடந்தது இல்லைங்களா, அதுதான் லாஸ்ட் 5 இயர் பிளான். அதோட 5 இயர் பிளான்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாக்க நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டாந்துருக்காங்க? நிதி ஆயோக். மிஸ் இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களே, எனக்கு லெசனில் உண்டா? கண்டிப்பாக உனக்கு லெசன் இல்லை, ஒரு ஜிகேக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? இதில் அப்படியே ஹிந்தி வேர்ட்ஸை எப்படி நம்ம இது மாதிரிலாம் வந்தா அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்குறோம்? 5 இயர் பிளான்ஸை பற்றி பார்க்குறோம். 5 இயர் பிளான்ஸை என்னென்னு சொல்லுவாங்க? பஞ்சவர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1951லேருந்து 2017 வரையிலும் பஞ்சவர்ஷிய யோஜனா நடந்திருக்குது. எத்தனை பஞ்சவர்ஷிய யோஜனா நடந்திருக்கு? 12 பஞ்சவர்ஷிய யோஜனா நடந்திருக்குது. இந்த 12வது யோஜனாவோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 5 இயர் பிளான் 12th 5 இயர் பிளானோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, இந்த 5 இயர்ஸ் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை யார் கொண்டு வந்தா? 5 இயர் பிளான் 5 இயர் பிளான்னு சொல்கிறாங்க. எங்கே வந்தது? யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவங்க சோவியத் யூனியனில் கொண்டாந்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானை ஜோசப் ஸ்டாலின்கிறவங்க சோவியத் யூனியனில் 1928லேருந்து 1932 வரலும் 1928லேருந்து 1932 வரலும் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானு எங்கே நம்ம இந்தியாவிலலாம் ஃபஸ்ட்டு வந்தது கிடையாது, சோவியத் யூனியனில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் பேஸாக வச்சு நம்ம இந்தியாவில் நம்மளோட சுதந்திர இந்தியாவின் ஃபர்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவங்க நம்ம இந்தியாவில் அமல்படுத்தினாங்க. ஓகேவா? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் எப்போனாக்க ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் 9th ஜூலை 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 9th ஜூலை 1951. இந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ கிளிப்பிங்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான கிளிப்பிங் தான் உங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட் முதல்ல 5 இயர் பிளான் எங்கே ஆரம்பித்தது, யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் ஜோசப் ஸ்டாலின். எங்கே ஆரம்பித்தது? சோவியத் யூனியனில். எந்த இயர் அப்படின்னா 1928லேருந்து 1932 வரலும் நடந்திருக்குது. இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்க 1951. எப்போ? 9th ஜூலையில் 1951 தான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் யாரால்? பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்டதாக இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். ஓகே, இப்போ நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு அமைப்பு சொன்னோம். எப்போ வந்தது? 5 இயர் பிளான்லாம் 12 5 இயர் பிளான்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஏற்பட்டது தான் இந்த நிதி ஆயோக்.
இந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க தான். இந்த நிதி ஆயோக் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ரெலவெண்ட் டெக்னிக்கல் அட்வைஸ் டு த சென்டர் அண்டு ஸ்டேட். நம்ம சென்ட்ரலுக்கு தேவையான அட்வைஸையும் ஸ்டேட்டுக்கு தேவையான அட்வைஸையும் இந்த நிதி ஆயோக்ங்கிறது பண்ணுது. ஓகேவா? இதோட தலைவராக யாரை சொல்லியிருக்கோம்? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியை சொல்லியிருக்கோம். ஓகேப்பா. இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங், பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட ஃபாதர் யார்? இந்தியன் எக்கனாமிக் பிளானிங்கோடைய ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவங்க தான் இந்தியன் எக்கனாமிக் பிளானோட ஃபாதர். ஓகேவா? இந்த நிதி ஆயோக்ங்கிறது எப்போ வந்தது? 5 இயர் பிளான்ஸு 12 5 இயர் பிளான்ஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பினுடைய பிரசிடெண்ட் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான், மிஸ்டர் நரேந்திர மோடிஜி தான். இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணுது அப்படின்னாக்க ரெலவெண்ட் டெக்னிக்கல் அட்வைஸ், தேவையான ஆலோசனைகள் எதுக்கு? சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்பப்போ அவசர காலங்களில் தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறது. ஓகே, இப்போ பிளானிங் சொல்லிட்டு இருக்கோம். எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்தியன் எக்கனாமிக் பிளானிங்கோடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளானிங்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னு கேட்டால் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க? எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன கரெக்ஷன்ப்பா. ஜவாப் தீஜியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமன் பார்த்தோம். ஜவாப் தீஜியேன்னு என்ன சொல்லியிருந்தேன்? கிவ் ஆன்சர்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் 3rd கொஷினில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின் என்ன கேட்டிருக்கேன்? உன்கே ஜீவன் கா கியா ஆதர்ஷதா அப்படின்னு கேட்டிருக்கோம். அவரோட வாழ்க்கையில் என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எந்த ஒரு செயல் நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது. கியா ஆதர்ஷனா ஐடியல், ஏற்றுக்கொள்ளத்தக்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு மிஸ் ஆன்சரில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க உன்கே ஜீவன் கா ஆதேஷ் தாக்கி. ஆதேஷ் அப்படின்னாக்கா ஆர்டர்னு அர்த்தம். சரிங்களா? சாதா ஜீவன் உச்ச விச்சார் அப்படிங்கிறது. அவர் நம்மளை ஆர்டர் பண்ணக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது கிடையாது. கொஷினு என்ன அவரோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ இந்த இதை பொறுத்தவரையிலும் ஆதேஷ் தான் வரக்கூடாது. ஸோ இது தவறு. இது மட்டும்தான் கரெக்டு. ஆதர்ஷன்னு வரணும். ஆதர்ஷ அப்படின்னா ஐடியல்னு அர்த்தம். ஆதேஷ்னா ஆர்டரு. அவருடைய ஆர்டர் எதையுமே ஏற்றுக்கொள்ளலை. நம்ம என்ன சொன்னோம்? அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வு எது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, நம்ம எப்படி எது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருந்துச்சு? சாதாரண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, உயர்வான எண்ணம், அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்துச்சு. அதுதான் சொல்லணும். ஸோ உன்கே ஜீவன் கா ஆதர்ஷ தாக்கி, அந்த கொஷின் உள்ள ஆதர்ஷ தான் இதில் வரணும். ஓகேவா? சாதா ஜீவன் உச்ச விச்சார், எளிமையான வாழ்க்கை, உயர்வான எண்ணம் கொண்டதாக இருந்தது. அந்த இடத்துல ஆதர்ஷன்னு போடணும். ஆதேஷ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. 3rd கொஷின் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். உன்கே ஜீவன் கா கியா ஆதர்ஷத்தா அப்படின்னா உன்கே ஜீவன் கா ஆதர்ஷத்தா கி, உன்கே जीवन का आदर्शता की सादा जीवन और उच्च विचार, எளிமையான வாழ்க்கை, உயர்வான எண்ணம் கொண்டதாக இருந்தது. ஓகே, அடுத்து நம்ம இன்னைக்கு லெசனுடைய எண்ட் ஆஃப் த போர்ஷனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பார்த்தோம் அப்படின்னு எனக்கு கேட்டால் நன்ஹே பனே மகான் அப்படின்னு சொல்லப்படுற 3rd லெசனை நம்ம ஹிந்தி கிளாஸில் பார்த்துருக்கோம். நன்ஹேங்கிற ஒரு சோட்டா லட்கா, அவர் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய தூசரா பிரதான் மந்திரி
மிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அவங்கள பற்றி தான் படித்தோம். அவங்களோட சாகச நிகழ்வு, நாட்டிற்காக செய்த தீரச் செயல்கள், அந்நிய நாடுகளுடன் போரிடும்போது அவருடைய செய்த செயல், அவர் விரைவாக செயல்பட்ட விதம், அந்த நிகழ்வெல்லாம் நம்ம இந்த லெசனில் படித்தோம். அதுக்கப்புறம் அந்த லெசன் ஓரியன்டாக எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஜென்ரலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் பிளானை பற்றி ஒரு ஜென்ரல் மெசேஜ் நம்ம பார்த்தோம். 5 இயர் பிளானை பற்றிய ஒரு ஜென்ரல் மெசேஜ் பார்த்தோம். இந்த 5 இயர் பிளான் எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பஹலா பிரதான் மந்திரி, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் நம்ம இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. எதை பேஸாக வச்சு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா சோவியத் யூனியன். அங்கே தான் முதலாக ஜோசப் ஸ்டாலின் அவங்க ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற மெசேஜை நம்ம பார்த்தோம். அவங்க ஏற்படுத்தி அங்கே இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிருந்தது, இன்கம்லாம் நல்லா டெவலப் ஆகிருந்ததை பார்த்துட்டு தான் நம்மளுடைய பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அதை பேஸாக வச்சு தான் இந்தியாவில் 5 இயர் பிளான்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் என்ன அச்சீவ் ஆனாங்க அப்படின்னு கேட்டாங்க, பொருளாதாரத்தை நல்லா விரிவுபடுத்த முடிஞ்சது. எக்கனாமிக் லெவலில் நம்ம நல்லா டெவலப் ஆனோம். அதுவரையும் நம்ம என்ன பண்ணோம், பிஃபோர் இண்டிபெண்டன்ட் விடுதலைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப புவராக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த 5 இயர் பிளான்ஸ் மூலமாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் மூலமாக தான் நம்ம நல்லா டெவலப் ஆனோம். அதில் ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை விரிவுபடுத்துனாங்க. அப்புறம் நேஷ்னலைஸ்டாக உள்ள இந்த இன்கம்லாம், தேசிய வருமானம், இண்டிவிஜுவலோட இன்கம், தனிநபர் வருமானம், அவங்களெலாம் நல்லா டெவலப் ஆகியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுது, இண்டஸ்ட்ரீஸில் நிறைய உற்பத்தி அதிகமாகிடுச்சு, ப்ரொடக்ஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ 5 இயர் பிளான்ஸ்னால என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா பொருளாதாரம் எக்கனாமிக் லெவலில் நல்லா டெவலப் ஆனது. அப்புறம் வருமானம் அப்படிங்கிறது நேஷ்னல் லெவலையும் சரி, இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்னுடைய இன்கமும் இன்க்ரீஸ் ஆனது. தேர்டாக இண்டஸ்ட்ரியிலலாம் என்னது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லணும். தென் வேளாண்மையில் நிறைய நியூ மாடல் அந்த மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால அந்த உற்பத்தி மேக்கிங்லாம் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சுது. நம்மளுடைய விவசாயத்துறையில் நிறைய மெஷின்ஸ்லாம் மேன்மேடு மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால அதில் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சுது. அப்புறம் நிறைய பன்முகப்படுத்தப்பட்ட நிறைய பொருளாதார வகையில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆனது. நம்ம நாடுல வளர்ச்சியானது, டெவலப் ஆனது. இதனால் 5 இயர் பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 5 இயர் பிளான் தான் அதுக்கப்புறமா என்னென்னு மாற்றினாங்க, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அதில் சென்ட்ரலுக்காக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டு மத்திய அமைச்சர் அரசுக்கு சம்பந்தமான மற்றும் ஸ்டேட் லெவலில் மாநில அளவில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள்லாம் கூறினாங்க. அவசர காலங்களில் நிதி உதவிகள் செய்கிறது, நல்ல ஆலோசனைகள் கூறுவது. இப்போ வெள்ளம் வந்துருச்சு, புயல் வந்துருச்சு, இப்போ இந்த கரோனா டைம், இன்னும் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் கூட எந்த அளவுக்கு அந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சோ அதுக்கு என்ன வகையான ஆலோசனையோ உதவிகள் எல்லாமே இந்த அமைப்புகள் செய்து வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய உபயோகத்தை பற்றி நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே ஜிகேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மிஸ் நம்புகிறேன். பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் இந்த வருஷத்தில் உள்ள ஜிகேக்கு இல்லை ஹிஸ்ட்ரியில் இருந்தாலும் இந்த பயன்படுத்திக்கலாம். வருங்காலத்தில் இதெல்லாம் மெமரியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமானிய சப்தன்னு சொல்லப்படுற ஜென்ரல் ஹிந்தி கிளாஸ் கொஞ்சம் எடுப்பேன். அப்புறம் நம்பர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. 50 வரலும் பார்ப்போம். ஏற்கனவே 30 வரலும் பார்த்துருக்கோம். இப்போ 41 to 50 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெசன் போக போகிறோம். அது வரலும் இந்த லெசன்ஸ்லாம் நல்லாவே படித்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நல்லா டெஸ்ட் நோட்டில் எல்லாத்தையும் எழுதிடுங்க. அப்புறம் நல்லா படித்து பார்த்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சாத்ரோம்.